அப்படி இருக்கு கோபம். புரியுதா? சூர்பன மாதிரி சுத்த ஆரம்பிப்ப. பாத்துக்கோ. இப்போ எதுக்கு சார் உங்க அண்ணன் ராவணா இருந்தாலும் இருக்கலாம். கத்தாதீங்க சார். எது கத்துறீங்க? கோபப்படுத்துறமா? கத்தாதீங்க சார். கோபப்படுத்துற. கத்தாதீங்க சார். இப்போ நான் எப்படி பேசிட்டு இருக்கேன்? இங்க தானே இருக்கீங்க, பக்கத்துல காது கேட்கும். எது கத்துறீங்க? எதுக்கு ஓவர் ரைட் சைலண்டா தான பேசுறேன். கோபப்படுத்துறீங்க. அப்படியே பேசுங்க. கோபப்படுத்துறீங்க. கோபப்படுத்துறப்ப அழுவாதீங்க சார். அழுவாதீங்க சார். நான் என்ன அழுகுறேனா? கோபப்படுறேன். கோபப்படுறேன். அழுவாதீங்க சார். டிஷ்யூ வேணுமா? சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமா? டீ காஃபி? சார் அழுவாதீங்க சார். சார் அழுவாதீங்க சார். அழுவாதீங்க சார். டிஷ்யூ என்ன வேணுமா? தண்ணி வேணுமா சார்? தண்ணியும் இல்லை சார். சைலண்டர். சைலண்டர். சொல்லுங்க சொல்லுங்க சார். சும்மா வேற கேள்வி கேளு. வேற கேள்வி கேளு. சரி அழுவாம இருங்க. அழுவாம கண்ணை தொடச்சுக்கோங்க. ஓகே. ஏம்மா நான்லாம் அழுவுறவன் கிடையாது, அல்வா கொடுக்குறவன். உனக்கு அல்வா வேணும்னா சொல்லு. சரி அழுவாதீங்க சார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் கேட்குறேன். கத்தாம சொல்லுங்க பொறுமையா. என்ன சொல்லுங்க? ஏம்மா மனசாட்சியை தொட்டு சொல்லுமா. நான் என்ன சொல்ல வந்தேன்? எல்லா கட்சிக்காரனுக்கும் தலைவன் இருக்கான். தலைவனே இல்லாத கட்சியா ரெட்டலை இருக்கு. இப்போ ரெட்டலை யாருக்கிட்ட இருக்கு? இந்த கரகாட்டக்காரன் படத்துல அந்த காரோட சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கிறது மாதிரி. சுந்தரியோட காரை யார் வச்சிருக்கா? ஏமா சொப்பன சுந்தரியவே யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. என்னம்மா நீ, உனக்கு தெரியாது அந்த காமெடியோட எண்டு என்ன? காரை நீ வச்சிருக்க, நீ வச்சிருந்த சொப்பன சுந்தரியை யாரு வச்சிருப்பாங்க அப்படிதானே கேட்பாங்க. இல்ல காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கான்னு கேட்பாங்க. கேட்டாங்களா இல்லையா? தப்பா சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மாதிரி இப்ப ரெட்டலை யாரு வச்சிருக்கா? யார் வச்சிருக்கா? சசிகலா அம்மா வச்சிருக்காங்களா? இல்ல எடப்பாடி வச்சிருக்காரா? இல்ல ஓபிஎஸ் வச்சிருக்காரா? இல்ல அவர் டிடிவி தினகரன் வச்சிருக்காரா? சின்ன எம்ஜிஆர்னு தெரியுமா? சின்ன எம்ஜிஆர் பாத்திருக்கீங்களா? சின்ன எம்ஜிஆரே யாருன்னு தெரியல. சொல்லுங்க சார் தெரிஞ்சுப்போம். ஏது அப்படிதான் தாவேகா தலைவர் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. சிவாஜி கணேசன் வீட்டுல பொண்ணு கட்டினவருமா சின்ன எம்ஜிஆர். புரியுதுங்களா? அவர் வச்சிருக்காரு. யாருகிட்ட ரெட்டலை இருக்கு? ரெட்டலை யாருகிட்ட இருக்கு சொல்லுங்க பாப்போம். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இதை சொல்ல வர்றதுக்கு, இதை கேட்கறதுக்கு விட்டீங்களா? அவ்வளோ கோவப்படுத்துறீங்க. யார் வச்சிருக்கானா? எடப்பாடி அவர்கள் தான் வச்சிருக்காரு. டிடிவி அவர்கள் அமமுகன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் விலக்கியாச்சு அதிமுகல இருந்து. இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களுக்கு விவரமே இவ்வளவுதாம்மா.